கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்தில் உங்களை மறுபடியுமாய் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் தியானத்துக்கு இன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இது மார்க் 14வது அதிகாரம் 35வது வசனம். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். தேவனாகிய கர்த்தர் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி அவர் ஆத்துமா துக்கத்தினால நிறைந்திருந்தது. தன்னை முழுமையாய் அவர் சீஷர்களுக்கு வெளிப்படுத்திவிட்டு சற்று அப்புறம் போயிட்டு அவர் செய்தது என்ன தெரியுமா? தரையில விழுந்து இந்த வேளை அவரை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க தொடங்கினார். He started praying with this full spiritual burden. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? இந்த பாத்திரம் வேளை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இந்த ஜெபமே ரொம்ப வித்தியாசமான ஜெபம். He was almost ready for the death. He was almost ready for the crucifixion. தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து விட்டு ஜனங்களுக்காக தன் உயிரை கொடுக்க அர்ப்பணித்து ஆயத்தமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிற இந்த ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவுக்கு சித்தமாய் இருக்குமானால், இஃப் ஃபாதர் இஃப் இட் இஸ் யோர் வில். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ லார்ட். உமால எல்லாமே கூடும், உமால எல்லாம் கூடும் என்ற நினைப்புல நான் ஒன்னு கேட்கிறேன். இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, இஃப் இட் இஸ் யோர் வில், இது உம்முடைய சித்தமாய் இருக்குமானால் இது என்னை விட்டு நீங்கட்டும். எது நீங்கட்டும்னு சொன்னாரு தெரியுமா? The sufferings and death for the sins of mankind. மனித இனத்தினுடைய பாவமும் அவங்களுடைய பாடுகளும் முழுமையாய் அவர் மேல சுமத்தப்படுகிறது. ஒருவேளை நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அது நீங்காதுன்னு அவருக்கு தெரியும், அது எடுக்கப்படாது என்பது அவருக்கு தெரியும். நிச்சயமாய் அதை அவர் கடந்து போக வேண்டும், மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். While he was in the flesh, அவர் ஹியூமனாயிருந்ததுனால, மனிதனாயிருந்ததுனால இந்த வார்த்தைகளை அவர் ஜெபிக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாதிரியா நம்ம எடுக்கலாம். எப்படின்னா, நாம் பாடுகளுக்குள் கடந்து செல்லும் பொழுது, நாம் பிரச்சனைகளுக்குள் கடந்து செல்லும் பொழுது பிதாவினுடைய சித்தத்தின்படி, நம்முடைய தவறுகளினால நம்ம படுகிற பாடுகள் அல்லது சோதனைகள் எல்லாம் வேற, பாவத்தினால வரக்கூடிய சோதனைகள் அல்ல. இஃப் காட் அலோவ்ஸ் சம் டெம்டேஷன்ஸ் இன் அவர் லைஃப், தேவன் நமக்கு அனுமதிக்கிற சில பாடுகளோடு நம்ம போகும்பொழுது நம்முடைய ஜபமும் இப்படிதான் இருக்கிறது. வி நீட் சொல்யூஷன் இமீடியட்லி. ஆண்டவரே எனக்கு ஏதாவது முடிவு கொடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அக்ராஸ் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம், எனக்கு சொல்யூஷன் வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? He doesn't want us to meet the solution. He wants us to be in peace and comfort during all these sufferings. இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் நம்மை சமாதானமாகவும் நம்மை கம்ஃபர்டபுளாகவும் வைப்பது தேவனுடைய சித்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாட்கள் நம்ம கடந்து வந்த பாதைகள்ல நிறைய பாடுகள், நம்ம பாடுகள் அனுபவிக்காம யாருமே வரல. ஈவன் ஸ்டில் வி ஆர் இன் சஃபரிங்ஸ். இப்பொழுது கூட நம்ம சஃபரிங்ஸ்ல இருக்கோம். பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடுகள். இந்த பாடுகளுக்குள்ள நமக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கல. ஆனா ஒண்ணு நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? சமாதானம், ஆறுதல். இதுதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிதாவானவர் கொடுத்தது. ஆறுதல் படுத்தி அவருக்கு சமாதானம் கொடுத்து தகுதிப்படுத்தி சிலுவைக்கு நேராய் ஆயத்தமாய் கொண்டு போனார். அந்த ஆயத்தமாக்குனது எதுக்கு தெரியுமா? வித் தி விக்டரி இன் கால்வரி. அவர் கல்வாரியிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சோதனைக்குள்ள அவரை கொண்டு போய் அவருக்கு சொல்யூஷன் அங்க கொடுக்கல. அவர் சொல்யூஷன் எங்க கிடைச்சு தெரியுமா? அவர் குரூசிஃபிக்ஷன்ல கிடைச்சது. அவர் சிலுவையின் மரணத்தில் அவருக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல நம்முடைய பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் உடனடியா சொல்யூஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறோமா? வேண்டாம், சொல்யூஷனை கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து இந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள எனக்கு பெலன் கொடுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வாக் வித் யூ லார்ட், வெரி ஸ்லோலி. நம்ம நினைக்கிற ஸ்பீடு வேண்டாம். நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பீடு எதிர்பார்ப்போம். உடனடியாக நடக்கணும், எது நடந்தாலும் உடனடியாக நடக்கணும், எது நடந்தாலும் இம்மீடியட்டாக நடக்கணும். அந்த சொல்யூஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய பேஷன்ஸ் நம்மகிட்ட இல்லை, பொறுமை நம்மகிட்ட இல்லை. ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட அதே சொல்யூஷனை, இல்லப்பா வெயிட் பண்ண அவர் ஆண்டவர் கொடுக்கல, பிதாவானவர் கொடுக்கல. வெயிட் பண்ணி அவருக்கு ஆறுதல் கொடுத்து அவருக்கு சமாதானம் கொடுத்து சிலுவைக்கு நேராய் அவரை தகுதிப்படுத்தி நடத்தினார். அதே போல நம்முடைய பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு சொல்யூஷன் வேண்டாம். இப்ப நீங்க கேட்க வேண்டியது நம்ம தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஆறுதல் கொடுத்து சமாதானம் கொடுத்து இதை தாங்கிக் கொள்ள பலன் கொடுத்து ஜெயத்துக்கு நேராய் என்னை நடத்துங்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? Just I want to walk with you slowly, Lord. I don't want to hurry up. நான் வேகமாய் போக வேண்டும் என்று நினைக்கவில்லை. நிச்சயமாய் உம்மோடு கூட ஸ்லோவா நடந்து இந்த வெற்றியை நோக்கி போகக்கூடிய அந்த மனநிலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த காலையில கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.